போதாயன மகாலய பக்ஷ தர்ப்பணம். மகாலய பக்ஷ தர்ப்பணங்கள் இந்த 16 நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறவும் இல்லாக்கி இந்த வீடியோ பார்த்து தர்ப்பணம் பண்ணலாம். இந்த மகாலய தர்ப்பணத்தை பல விധത്തിൽ பண்ணலாம். 3 കുർച്ചം വെച്ച് பண்ணலாம். അതായത് அப்பா அம்மைக்கு ஒரு കുർച്ചം, மாதாமகனுக்கு ஒரு കുർച്ചം, அது கூடாக்கி சகாரணிக வர்க்கத்தை விதரனுக்கு ஒரு കുർച്ചം அப்படி வச்சு தர்ப்பணம் பண்ணலாம். അതല്ലാക്കി ഒരു കുർച്ചത്തിலேயே சகாரணிக வர்க்கத்வாய் நடக்கும் எல்லாரையும் ஆவாகனம் பண்ணி அப்படியும் பண்ணலாம். 2 കുർച്ചத்தை வச்சு பண்ணலாம். இப்படி பல விதங்கள் இருக்கு. ഋക്ക് பிரகாரம் பண்ணலாம். அப்போ எல்லாரும் ലളിതமா பண்றதுக்கு வேண்டி ஒரு കുർച്ചം വെച്ച് എല്ലാ നാളേക്കും பண்றதுக்கு வேண்டியுள்ள ஒரு விதி ஈஸியான ஒரு விதியாகும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல உங்களுக்கு வெறும் திதியும் நட்சத்திரம் மாத்திரம் தான் சேஞ்ச் பண்ணணும். பாக்கி எல்லா ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி தான். இந்த பிதர்களோட பேர் தெரியுமானா அந்த பேரையும் கோத்திரத்தில எழுதி வச்சுக்கிறது. மகாலய தர்ப்பணத்துக்கு என்னெல்லாம் தயாராக்கி வச்சுக்கணும்னு ആദ്യം ചൊല്ലി വിടുறேன். ഒരു പഞ്ചപാത്രത്തിൽ ജലം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ചൊമ്പിൽ ജലം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 2 സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, 2 സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, അതുകൂടാക്കി തർപ്പണം പண்றதுக்கு തട്ടോ താമ്പാളമോ വെച്ചുങ്കോ, പാരുങ്കോ ഒരു പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 കട്ടപ്പുല്ല്, 15 தர்பை உருவா, இந்த 15 தர்பை எடுத்து வச்சுங்கோ. പിന്നെ உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உட்காரத்துக்கு வேண்டி பலகையோ பாயோ மேட்டோ கொஞ்சம் வயசானவளுக்கு ஸ்டூல்லையோ ചെയറോ വല്ലതും എടുത്ത് വെച്ചിരിക്കുന്നത്. വെറും നിലത്തിൽ ഉட்காரப்பங்கிலே ஆசனம் வல்லம் வச்சுக்கணும். இதெல்லாமாக்கும் இந்த மகாலய தர்ப்பணத்துக்கு வேண்டி தயாராக்கி வச்சுக்கின்றது. தர்ப்பணத்துக்கு வேண்டி இந்த கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணுவான்னு கூட சொல்லித்தரேன். இது ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த்து. பாருங்க 3 தர்பை இந்த சவுத்து பாகத்திலேயே ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி வைக்கணும். ஒரு 3 தர்பை இந்த இதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து பாகத்திலேயே வைக்கணும். கூர்ச்சம் பாருங்க இதோட நுனி அக்ரம் சவுத்து பாகத்தில் எப்படி இருக்கணும். இது கூடாக்கி ஒரு 3 தர்பையை கிட்டக்கே இப்படி வச்சுக்கிறது. ஆசனம் போடுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கிறது. இப்படியாக தயாராக்கி வச்சுக்கிறது. നമുക്ക് തർപ്പണം തുടങ്ങലാം. ആദ്യം ഈസ്റ്റ് ഫേസ് പണി ഉட்கார்ந்து ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. பாருங்க இந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல போட்டுங்கோ. அது கூடாக்கி ஒரு 3 தர்பை நீங்கள் உட்காந்துருக்க இல்லையா அங்கே கீழே ஆசனமாக போட்டுங்கோ. அது கூடாக்கி ஒரு ட்ராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொடச்சிக்கிறது. ஒரு 3 தர்பை இந்த பவித்திரம் போட்டு நிற்க இல்லையா அதோடு கூடி விரல்ல ഇടുക്കി വെച്ചുങ്ങോ. 2 കൈകളെ മടക്കിയിട്ട് 5 പ്രാവശ്യം നെറ്റിയുടെ ഫ്രണ്ട് ഭാഗത്തിലെ മുട്ടിക്കണം. இந்த മന്ത്രത്തെ ചൊല്ലുമ്പോൾ ശുക്ലാംബരധരം വിഷ്ണം ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. അടുത്ത പ്രാണായാമം இப்படி வச்சுக்கிறது. ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தவஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ஓமாபஹ ஜோதிர்சஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வஹ. ஓம் ஓம் ஓம். பாருங்க அடுத்தது கையை இப்படி வச்சுக்கணும். சங்கல்பம் மாதிரி மமோ பாத்த சமஸ்த दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेः अंग्रियुगं स्मरामि अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेद् पुण्डरीकाक्षं सबाह्य आभ्यन्तरशुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं
ശ്രീരാമ സ്മരണൈനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതിതമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യവഹാരികേ പ്രഭവാദി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ വിശ്വാവസോ നാമ സംവത്സരേ ദക്ഷിണായനെ വർഷഋതൗ സിംഹമാസേ കൃഷ്ണപക്ഷേ പ്രഥമായാം പുണ്യതിഥൗ ഇന്ദുവാസര യുക്തായാം പൂർവപ്രോഷ്ടപദ നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം പ്രഥമായാം പുണ്യതിഥൗ. அப்படியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. அதாவது கோத்திரம் சொல்லுங்கோ. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. അമ്മയുള്ളവാ ചൊല്ലുകോ. പിതാമഹി പിതുപിതാമഹി പിതുപ്രപിതാമഹീനാം. അമ്മയില്ലാത്തവാ ചൊല്ലുകോ. മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അടുത്തത് അമ്മാനകത്ത് അത് ഗോത്രത്തെ ചൊല്ലുകോ. ഗോത്രാണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുപിതാമഹ മാതുപ്രപിതാമഹാനാം. മാതാമഹി മാതുപിതാമഹി മാതുപ്രപിതാമഹീനാം ഉഭയവംശ പിതൃണാം തത്തദ് ഗോത്രാണാം തത്തശർമ്മണാം വസുസ്വരൂപാണാം പിതൃവ്യ മാതുലാധി വർഗദ്വയ അവശിഷ്ടാനാം സർവേഷാം കാരുണിക പിതൃണാം ച അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണം അധ്യകരിഷ്യേ. അത് சொன்ன உடனே அந்த பவித்திரத்தோடு ஒரு 3 தர்பை எடுக்கி வச்சுன்னு கேள்வி வரல. அந்த 3 தர்பை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு லெஃப்ட் கை எங்க இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் பூணல் வந்து ரைட்டு, பூணல் விலம் போட்டுக்கிறது. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுன்னு கையை தொடச்சு விடுங்க. ஆத்தியா பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. பாருங்க 2 அள்ள இப்படி கையில் வச்சுக்கோ. 2 அள்ள மந்திரம் சொல்லுங்கோ. அந்த கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ண போறோம். ஆயாத பிதரஹ சௌம்யா கம்பீரை பதிபிஹி பூர்வியை பிரஜாம் அஸ்மഭ്യം ദദദഃ രഗിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മിൻ കൂർച്ഛേ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃന് ஆச்சாரியாதீஷ்ட ஆவாஹயாமி. அது சொன்ன உடனே கையில் இருக்கிற அந்த தாம்பாளத்தில் இருக்க தட்டில் இருக்க ஊர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுறது. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பாய் அந்த தாம்பாளத்துக்கு சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, 3 கட்டப்பல்லு. அந்த தர்பையை அந்த கூர்ச்சத்துக்கு மேலே இப்படியே வச்சுருந்தோ. மந்திரம் சொல்லி இதமாசனம் ஒருக்கா கூடிய எள்ள மறைச்சு போட்டு விடுறது. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். பாருங்க அந்த பஞ்சபாத்திரத்தை உத்திரணி இருக்க, அந்த உத்திரணி வந்து இந்த தட்டுக்கு மேலே இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. நம்ம இந்த தர்ப்பணம் பண்ற சமயத்துல அது நீங்கி போகாம இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. பாருங்க பஞ்சபாத்திரத்தில் போட்டு விடுங்க. லெஃப்ட் கையில பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு ரைட் கையில இப்படி மறைச்சு தர்ப்பணம் பண்ணணும். 3 പ്രാവശ്യം தர்ப்பணம் பண்ணா.
പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. എല്ലാം 3 പ്രാവശ്യം പണം. പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അമ്മയുള്ളവാ ചൊല്ലുന്നത് പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അമ്മ ഇല്ലാത്തവാ ചൊല്ലുന്നത് മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. എല്ലാവരും ജനിക്കുന്നത് മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ആചാര്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, സഖീം സുധാനമസ്തർപ്പയാമി, സഖീം സുധാനമസ്തർപ്പയാമി, സഖീം സുധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാഹ സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാഹ സുധാനമസ്തർപ്പയാമി, സർവാ സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, സകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ പിതൃന് 3 പ്രാവശ്യം വിട്ടുകൊടുക്കുക. തർപ്പണം പണിയോ തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ശരി, പഞ്ചപാത്രത്തെ കീഴ് പിടിച്ചപ്പോൾ അടുത്തത് പൂണൽ வந்து ரைட். பூணல் வரும் போட்டுக்கிறது. பாருங்க, நீங்கள் மாத்திரம் எழுந்திருந்துட்டு இந்த தர்ப்பணம் பண்ணலையா தட்டு தாம்பாளம் அதை 3 பிரதட்சணம் பண்ணணும். நீங்க மாத்திரம் பண்ணா போதும். பஞ்சபாத்திரத்தை கையில வச்சுக்கோ. இந்த மந்திரத்தை சொல்லி 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணாம் மந்திரம் சொல்லுவோம். தேவதாபியா பிதృభ్యశ్చ மகாயோகிभ्यः ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிஜ பாபாനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. തർപ്പണം பண்ண தாம்பாளத்தை தட்டை 3 பிரதட்சணம் பண்ணிட்டு வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம், மேற்க பார்த்து. அதுக்கு சேஷம்
பழைய இடத்துல ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி வந்து உட்காருங்கோ. பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. 2 அள்ள கையில் வச்சுருங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. ஆயாத பிதரஹ சோம்யா கம்பீரை பதிபி பூர்வியை பிரஜா அஸ்மபியம் தததஹ ரிகிஞ்ச ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭോദ്ഭവസ്വരോ അസ്മാത് ഉർച്ചാത് ആചാര്യാദി സകാരുണിക വർഗദ്വയ പിതൃന യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാപയാമി. அந்த கையில் இருக்கிற தாம்பாளத்தில் கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் தாம்பாளத்தில் இருக்கிற கூர்ச்சத்து தொட்டுன்னு இந்த மந்திரமுடி சொல்லுவோம். சோபனார்த்தே ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ പാരുമ്പോ എത്ര നേരം തർപ്പണം പണ്ണ താമ്പാളത്തിലെ കൂർച്ചാൽ അതോട് കെട്ടഴിച്ചു കൊടുക്കും. കെട്ടഴിച്ച് அந்த புல்லோடு நுனி வந்து இப்படி சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். சவுத்து பாகத்தில் இப்படி கையில் வச்சுக்கோ. லாஸ்ட் தர்ப்பணமாக நீ பண்ண போகிறோம். பாக்கி உள்ள எள்ள அரிசியெல்லாம் இந்த புல்லுக்கு மேலே போட்டுருங்கோ. லெஃப்ட் கையில் ஜலத்தோடு கூடி பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோ. இப்படி மறைச்சு தர்ப்பணம் பண்ணணும் 3 പ്രാവശ്യം. மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா न पिता न बंधु नान्यगोत्रिणः ते सर्वे तृप्तिम आयान्तु मयो सृष्टैः कुशोदगैः. அப்படியே தர்ப்பணம் பண்ணி விடுங்க புல்லோடு கூடி. திருப்யத திருப்யத திருப்யதா. சரி, புல்லெல்லாம் தாம்பாளத்திலே போட்டுருங்கோ. தாம்பாளத்திற்கு உத்தரணி எடுத்து பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்கோ. பூணல் ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. അടുത്തത് എന്നാ ഒരു കോയിൻ, ഒരു 1 റുപ്പി കോയിനോ 5 റുപ്പി കോയിനോ എന്നാ കയ്യിൽ വെച്ചുങ്കോ. ചുട്ട് ജലത്തെ കൈ അതിൽ വിട്ടുങ്കോ. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. ഹിരണ്യഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോ അനന്തപുണ്യ ഫലദം അധശാന്തിം പ്രയച്ഛമേ. മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണ സാഗുണ്യ സിദ്ധ്യർത്ഥം ഇദം ഹിരണ്യം ആചാര്യായ തുഭ്യമഹം സമ്പ്രദധേ. அந்த கோயிலை கீழே வச்சு கொடுக்கோ. പിന്നെ സൗകര്യം அந்த 16 നാளைக்கு நீங்கள் ഓരോ നാளைக்கும் தர்ப்பணம் பண்ணி ஒന്നിச்சு ஒரு தட்சணையை உங்க ஆச்சாரியனுக்கு உங்க வாத்தியாருக்கு நேரிட்டு கொடுக்க முடியுமான நேரிட்டு கொடுக்கறது. இல்லாட்டா அவரோட கூகுள் பேலையோ இல்லை அவரோட அக்கௌண்ட் நம்பரோ வாங்கி அனுப்பி கொடுத்துங்கோ. அடுத்தது நீங்கள் பவித்திரம் கையில் போட்டுன்னு கேட்டியா, அந்த பவித்திரத்தோடு கெட்ட அழிச்சு விடுங்கோ. புல்லோடு உங்களுக்கு லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த புல்லை லெஃப்ட் கையில் அந்த சைடில் போட்டு விடுங்கோ. ஒருக்கு அப்படியே ஆகமனம். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாபா ராமோதரா. பாருங்க 2 தண்டையும் ஜலத்தை விட்டு விடுங்கோ கையில். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படியே ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. தர்ப்பணம் சம்பூர்ணம்.